சூரிய பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பனீர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, சிறப்பான பலனை தருமா தராதா, உங்களை சுற்றி என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடைபெற போகுது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன, எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சிம்மராசிக்காரங்களுக்குடைய கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சூரியனை அதிபதியை கொண்ட நெருப்பு ராசியாகவும் இந்த ராசி சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் எல்லாத்துலேயுமே ஆளுமை திறன், தலைமை பண்பு மற்றும் அசாத்திய தன்னம்பிக்கை ஆகியவை தனித்துவமாக பெற்றிருப்பாங்களாம். மேலும் எந்த இடத்திலும் மற்றவங்களை வழிநடத்தும் திறமையும் அதிகாரமிக்க பதவிகளையும் வகிக்கும் ஆற்றலும் இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நெருப்பு ராசி இவங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலையும் தீவிரமான உணர்ச்சியோடு சோர்வில்லாமல் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பாங்க. தங்களை சுற்றி இருப்பவங்க மத்தியில் எப்பொழுதுமே தனித்துவமாகவும் முதன்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு எப்போவுமே ஆசைப்படுவாங்க. தன்மானத்திற்கு அதிக முக்கியத்துவமும் இவங்க அதிகமாக கொடுப்பாங்க. பிறருக்கு உதவிகள் செய்வதில் தயங்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட நேர்மையாகவும் ஒழுக்கத்தையும் எதிர்பார்ப்பாங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலை, அரசியல் அல்லது பெரிய நிர்வாக பொறுப்புகளில் சிறந்து விளங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டிங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்கள் அகராதியிலே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. சிந்தனை, சொல், செயல் ஆகிய மூன்றிலுமே வேகம் காட்ட நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. எதற்கும் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. பின்னால் இருந்து குறை கூறுவது, உடனிருந்தே துரோகம் செய்வது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. மேலும் இந்த ராசிக்கு 2வது இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்த வண்ணமாகவே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்த அந்த கணமே பளிச்சுன்னு பேசிடுவீங்க. மனசில் எதையும் வச்சுக்க மாட்டீங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய 4வது இடத்திற்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9வது இடத்திற்கும் செவ்வாய் வராரு. இதனால் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைத்த வண்ணமாகவே இருக்கும். 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ஆயுள் ஸ்தானத்திற்கும் 8வது இடத்திற்கு குரு அதிபதியாக வருவதால் நல்ல குணங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. 6 மற்றும் 7வது இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் உங்கள் ராசியில் சம்பந்தமே இருக்காது. படித்தது ஒன்றா இருக்கும், வேலை செய்கிற இடம் ஒன்றா இருக்கும். பெரும்பாலும் சில்லறை வைத்து வேலை வாங்க தொழில் தன்மை அமைக்கும். பெயர், புகழ், பணம் ஒன்றாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து அப்புறம் சேர்வீங்க. சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சனாகவே சூரியன் விளங்குறாரு. மேலும் சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரே தலம் அப்படின்னா அது திருவண்ணாமலை மட்டும்தான். கொழுந்துவிட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்து உள்ளது. சிவனை மலையாகவும் மலையை சிவனாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குது. சூரியன் எப்படி எல்லாவற்றிற்கும் மையமாக உள்ளதோ அதே போல் பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலைமை விளங்குவதால்
ஸ்கந்தக புராணம் தெரிவிக்குது. ஏற்றம் ஏமாற்றம் என்று மாறுபட்ட நிலையை நீக்கி கடந்து எப்பொழுது முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரரையும் நீங்கள் வணங்கி வாருங்க. உங்கள் எதிர்காலம் சிறக்க வழி பிறக்கும். அதே போல் இந்த நட்சத்திரத்தில் அதாவது இந்த ராசியில் மகம், பூரம் மற்றும் உத்திரம் 1ஆம் பாதம் என 3 ராசியில் நட்சத்திரங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்ட சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேலும் இந்த பதிவை சிம்மராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம தெளிவாக பார்த்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது, சுகஸ்தானத்தில் சந்திரன், களத்திரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அயனசயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமுடைய சிம்மராசிக்காரங்களுக்கு சின்ன விஷயத்தில் கூட கோபம் வரக்கூடும். அதனால் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்து இருந்துகிட்டே இருக்கும். வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை நிறைய கிடைக்கும். புத்தி சாதுர்த்தியத்தால் எதையும் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. வீண் அலைச்சல் வரும். நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் ரொம்பவே டென்ஷன் ஆவீங்க. தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் வரும். வியாபார விரிவாக்க தொடர்பான பணிகளில் இடையூறுகள் வரும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. பழைய பாக்கிகள் வசூல் தாமதமான நிலையை கொண்டு வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் அலைச்சலும் அதனால் சோர்வும் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறப்போகுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானங்கள் நிறைய கிடைக்கப் போகுது. சொல்ல எப்படிப்பட்டாவது காப்பாற்றிடுவீங்க. ஒரு சிலருக்கு பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அகலப்போகுது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வீட்டில் இருப்பவங்கள சந்தோஷமாக வச்சுருப்பீங்க. விருந்தினர்களின் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு திடீரென கோபம் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிச்சிருவீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிம்மதியான காலம் இருக்க போகுது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. உல்லாச பயணமாகவும் அது அமையும். பேசும்போது மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக ஆர்டர்களுக்கு வந்து உங்கள் கைக்கு சேரும். புதிய ஒப்பந்தங்கள் பலவற்றில் கையெழுத்து போடுவீங்க. ரசிகர்களின் விருப்பத்திற்கேற்ப விஷயங்களை செஞ்சு கொடுப்பீங்க. மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்ற பார்ப்பீங்க. மேலும் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது.